மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை அன்புடன் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் வழிகளை வாய்க்கச் செய்கிற தேவன் என்ற தலைப்பின் கீழே நம் வசனங்களை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 121:5 கூறுகிறது போல, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஒரு மனிதன் வெயிலில் நடந்து வரும்பொழுது அவனுடைய நிழல் அவனை தொடர்ந்து செல்லுவது போல கர்த்தர் நம்மை தொடர்ந்து நம்மை நிழலாய் இருந்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் நம்மிடம் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேத புத்தகத்திலே, யோசுவாவின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் யோசுவாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார். இதோ மோசே மரித்து போனான், நீ தேவ பிள்ளைகளை வழி நடத்தும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. மோசேயின் வழிகளிலே நீ நடக்கும் பொழுது நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூறுகிறது, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். தேவாதி தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போய் சேர வேண்டிய தேசத்தை அடைந்த பின்பு அதை நீ ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாயாக. வசனம் 7 நாம் இப்படி படிக்கிறோம், நியாய பிரமாணத்தின்படி நீ செய்ய கவனமாயிரு, இதை மோசே உனக்கு கற்பித்திருக்கிறார் அல்லவா. நீ போகும் இடமெல்லாம் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும்படியாக அந்த நியாய பிரமாண புத்தகத்தை விட்டு வலது இடது புறம் சாயாமல் இருப்பாயாக. கர்த்தரின் வழிகளை காத்து கொள்வாயாக, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். திகையாதே, கலங்காதே, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவர் சொல்லும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் இவைகள். நீ நியாயப்பிரமாண புத்தகத்தை இரவும் பகலும் தியானி, அதை விட்டு விலகாதிருப்பாயாக. நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், இந்த காலகட்டத்திலேயும் எல்லா நாட்களிலேயும் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. அதற்கு ஞானத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் அருளி செய்வது கர்த்தருடைய வேத புத்தகம் மாத்திரமே. யோசுவாவின் முடிவை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அவன் கர்த்தருடைய வழிகளிலே நடந்து நீதியாய் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்தை தன் ஜனங்களுக்கு பங்கிட்டார் என்று பார்க்கிறோம். அப்படியே இந்த நாளிலும் இந்த வெற்றியின் ரகசியத்தை நாம் பிடித்து கொள்ளுவோம். ஒருவேளை நாம் சொல்லலாம், எனக்கு நேரம் இல்லை, வேத புத்தகத்தை நான் படிக்க முடிவதில்லை என்று நாம் சொல்லலாம். வேதம் ஞானத்தின் ஊற்று என்று நாம் அறிகிறோம். வேதம் நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு வெளிச்சமாகவும் நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறது. நம் பிள்ளைகளுக்கு இதை அறிவுறுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, நீ இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய காரியங்கள் வாய்க்கும்படியாக, ஜெயம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நாம் எடுக்கிற முயற்சிகளிலே வெற்றியை காண்பதற்காக இரவும் பகலும் வேத புத்தகத்தில் தியானமாய் இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. இது கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்தது போல
இன்று நம் ஒவ்வொருவருக்கும் இந்த கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். அதன் மூலமாக நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு வருகிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகள் நமக்கு உற்சாகத்தை அளிக்கட்டும். வேதத்தை முக்கியத்துவப்படுத்துவோம். அது சொல்லுகிற ஞானத்தின்படி நடப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய திரு வார்த்தைகளை கேட்கவும், ஆண்டவரே, அதனால் நாங்கள் உணர்த்தப்படவும் கிருபை தந்த அன்பிற்காக ஸ்தோத்திர. ஆண்டவரே, உம்முடைய நியாயப்பிரமாண புத்தகங்களாகிய வேத புத்தகத்தை படிக்கவும், அதன்படி நடக்கவும், ஆண்டவருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் நீர் அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் தங்கட்டு ராஜா. உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இந்த பூமியிலே ஜீவிக்கவும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் தேவரீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு சுவாமி மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.